நண்பர்களே, நான் தான் ஐசியான்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா வந்து பேக் ரூம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸில் இருக்கிற பேக் ரூம்ஸு. இப்போ வந்து இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து எப்பவுமே நம்ம பேக் ரூம்ஸ்னால் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, அந்த லெவலில் தான் அது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேமு. ஓகே, சுற்றி நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு முன்னாடி ஒரு ஆரோ இருக்குது. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் ஆரோஸை ஃபாலோ பண்ணி அப்படின்றாங்க. இங்கே ஒரு ஆரோ இருக்குது. ஓகே, அப்படியே போகலாம். சரி, இந்த சைடு ஸ்ட்ரைட்டாகவே போவோம் நம்ம. ஓகே, இப்போ டர்ன் பண்ணி அப்படியே போகலாம் கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்க்ரவுச் பண்ணி போனோம். நம்ம ஸ்க்ரவுச் பண்ண பக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சரியாக ஸ்க்ரவுச் பண்ண முடியல. இப்போ ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஓகே, வெளில வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போனோம். இப்போ வந்து இதில் இன்னொன்று என்ன நடக்கும்னா வந்து நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன் கொஞ்சம். இப்போ வந்து இந்த சைடு போயிட்டு இந்த கார்னராக அப்படியே நடந்து வந்தீங்கன்னா கீழே அந்த ஒரு ஒயிட் கலரில் பார் மாரி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ நான் இங்கே ஸ்க்ரவுச் பண்ணி போகிறேன்ல, ஸ்க்ரவுச் பண்ணி போனதுக்கப்புறமே வந்து லைட்லாம் ஆஃப் ஆகும். அப்போ வந்து லைட் ஆஃப் ஆகும்போது நம்ம வந்து அங்கேயே நின்றுடணும். நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா வந்து அங்கே வந்து என்டிட்டிலாம் இருப்பானுங்க. அவங்ககிட்ட மாட்டிக்கணும்னா அவ்வளோதான், நம்ம காலி. அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு லைட் திரும்பி ஆன் ஆனதுக்கப்புறம் போகணும். இப்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்த தாண்டி வந்துட்டோன்னே லைட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, சைட்லேயும் பார்த்தா தெரியுதுல்ல, அந்தமாரி என்டிட்டி வந்து இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட நகராது. ஆனால் நம்ம அதுக்கிட்ட போகணுன்னா நம்மளை பிடிச்சிரும். அந்தமாரி இதெல்லாம் சாதாதாங்க. ஆனால் வந்து இது சைரன் என்டிட்டி இருப்பான் உள்ளே. நம்ம உள்ளே போய் மாட்டிட்டோன்னா அவன் தான் வந்து என்ன சொல்கிறது, துரத்தி அடிப்பான். லைட் ஆனில் இருந்தாலும் சரி, ஆஃபில் இருந்தாலும் சரி, அவன் தான் கொஞ்சம் கடுப்பு. மற்றபடி நம்ம போயிடலாம். ஸோ ஓகே, லைட்டு ஆன வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். சரி, ஓகே, பார்ப்போம். இங்கே ஒரு கட் அவுட்டு தாங்க இருக்கும். அந்த கட் அவுட்டை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. அது சும்மா டம்மி தான். அது சும்மா பயமுறுத்துறதுக்காக கட் அவுட் வச்சுருக்கானுங்க. நண்பர்களே, லைட் இப்போ ஆன் ஆயிடுச்சு. நம்ம போயிடலாம் இப்போது டக்குன்னு. ஓகே, இப்போ மேலே எழுந்து நம்ம வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஓடுறோம். ஓடலாம். இந்த சைடு தான் நினைக்கிறேன். டக்குன்னு ஓடலாம். ஸோ நண்பர்களே, திரும்பி நம்ம சுற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டோமே. ஸோ சைரன் என்டிட்டி எதுவும் தப்பிச்சிடலாம் தான் வேகமாக ஓடி வந்தேன். கட்சியெலாம் பார்த்தா இந்தமாரி இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம தான் பெரிய கையாச்சே, டக்குன்னு போயிடலாம். ஓகே, எழுந்து போகலாம் தான் நினைக்கிறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க இவனுங்க. பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், கிட்ட வந்துட்டான் பாருங்கள். லைட்டாக முன்னாடி இருந்ததை விட இந்த சைடில் இருந்தவன். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். லைட்டாக நகர்ந்தால் இந்த மாதிரி நகர்ந்தலாம். நம்ம ஒரு இடத்துலேருந்து நகரலாம். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப கிட்டலாம் போயிட்டா பிடிச்சிரும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, வெயிட் பண்ணுறேன். லைட் ஆன் ஆக மாட்டுது, ஏனே தெரில. ஆன் ஆயிடுச்சு. ஓகே, டக்குன்னு நான் மீன்ஸ் போய்டுவோம். இந்தரா டக்குன்னு இந்தரா. இது வேறு பக்குங்க, அந்த இடத்துல ஏந்து முள்ள கடுப்பாகுது. சரி, ஓகே, டக்குன்னு நம்ம முடிஞ்ச அளவு இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் நிற்காதீங்க. மோஸ்ட்டாக டக்குன்னு போயிடுங்க. ஆனால் பழைய அப்டேட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கீழே அந்த ஓடுற பார் வந்து இதுவாக இருந்துச்சு. அதாவது அந்த கூல் டவுன்லாம் இல்லாமல் அது பாட்டு நம்ம ஓடிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வருஷனில் அந்தமாரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டக்குன்னு அந்த ஆரோ ஓகே, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொசிஷன் மட்டும் கிடச்சிட்டா போதும். அப்படியே போயிடலாம். டக்குன்னு விடாமல் போயிடணும். ஓகே, சரி, அந்த ஆரோ எனக்கு தெரிஞ்சு டிடெண்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அதெல்லாம் இந்த சைடு சுற்றி போவோம். நம்ம தான் ஓகே, சுற்றி போகணுன்னா இந்த சைடு ஆரோ இருக்குது. ஒரு அந்த சைடு தான் போகணுமோ? சரி, ஓகே, அப்படியே போகலாம். என்ன பண்ணுறது, அவனுங்க ஆரோ பார்த்து தான் போகணுன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னானுங்க. ஆனால் நம்ம போகலாம். போயாச்சு. வந்துட்டோம். ஓகே, ஏமாந்துடாதீங்க, இது டம்மி, சும்மா அதான் எக்ஸிட்னு போனால் அவ்வளோதான். சைரன் என்டிட்டி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, லைட் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது.
அது சவுண்டு? ஐயோ ஓகே. இப்போ ஆன் ஆயிடுச்சு, லைட் ஆன் ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம போயிடலாம். இங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த என்டிடி சைரன் என்டிடி வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம டக்குன்னு போயிடலாம், எவ்வளோ முடியுமோ டக்குன்னு. அதுக்கிட்டலாம் போயிடாதீங்க. அங்கே ஒரு இதுமாரி இருக்குல்ல, அந்த இதுமாரி அந்த மரம் மாரி ஒன்று இருந்துச்சுல்ல ரெட் கலரில், அதுக்கிட்டலாம் போகாதீங்க. அதுதான் அனாமலி மாரி இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, இந்த பழத்துலலாம் ஊந்துட்டா வந்து நமக்கு 3 லைஃப் இருக்கும். இதனால அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து வரணும். ஓகேங்க. இதுதான் எக்ஸிட்டு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்சீன் வரும். கட்சீன் வந்துச்சுன்னா இதுமாரி வருதுல கட்சீனு. பாருங்க சைரன் வாங்க. என்னால் பிடிக்கவே முடியாதுடா, எவ்வளோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கீழே வந்து அடுத்த லெவல் போயிடணும். நண்பர்களே, இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னென்னா அடுத்த லெவல் வரும். அதுக்கு வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.